நீலாம் ஒரு கட்சி தலைவனடா நாயே! ஆ கட்சி நடத்துறதுக்கு வந்திருக்க. தலைவன்னா யார் தெரியுமா? முதல்ல வர ஆபத்த தொண்டனுக்கு வர முதல் ஆபத்த முன்னாடி நின்னு தடுக்கிறவன் தான் தலைவன். நீ இங்கேருந்து சென்னையிலேருந்துட்டு கரூருக்கு போகிறதுக்கு உனக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம். சரி, நீ திருச்சி, நாமக்கல் போயிட்டுலாம் போனேன்னு வச்சுக்கோ. அந்த கரூர் எல்லையில் வந்துட்டு அவன் மீட்டிங் போகிறதுக்கு உனக்கு 2 மணி நேரம் ஸ்லோவாக எடுத்த நீனு பண்ணுற கலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு லைட் அணைச்சி போட்டு லைட் அணைச்சி அப்புறம் சைக்கோத்தனமாக சிரிச்சு நாயே. அங்கே இருக்க தொண்டை என்ன நினைப்பான், ஐயோ தலைவனுக்கு என்ன ஆச்சு தெரியல, அவன் வண்டியில் லைட் இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு பதட்டம். இல்லை மயக்கம் வந்துச்சுன்னா எப்படி உங்கள் கேரவனில் அவ்வளோ வாட்டர் பாட்டில் வச்சுருந்த? இதுவே சந்தேகத்துக்கு இடமா தானே இருக்குது. நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்ப, மினரல் வாட்ரு. அதில் எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ கேரவனுக்கு இவ்வளோ வாட்டர் பாட்டிலும்? எடுத்து போடுறீ, அறிவில்லை. தலைவன் ஏதோ குப்பை போட்டாலுமே பிடிச்சி பத்திரம் வச்சு பண்ணி தலைவன் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு அந்த அறிவு கூட இல்லாமல் தூக்கி தூக்கி போடுறன்பா அதை பிடிக்க வருவானுங்களே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதில் ஒரு தள்ளு முள்ளு. சரி, மயங்கி விழுறாங்களே, ஆம்புலன்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணுற? உன் வண்டியிலே எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே? இப்போ ஆபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே கரூர்லேருந்து திருச்சிக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டு, அங்கேருந்து சென்னைக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டேன், பறந்து வந்துட்டேன். இந்த மாதிரி மீட்டிங்க்கு நீ முதலே போயிருந்தா எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அசம்பாதமே வந்திருக்காது. சரி, நேற்று 6 மணி நேரம் 3 நாள் கழிச்சு வந்து பேசினியே, ஒரு சின்ன பேட்டி கொடுத்தியே. அதில் வந்து கூட்டத்துக்கு வந்து செத்து போனவங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை, அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னியா? ஒரு மௌனஞ்சலி பண்ணியா? ஒரு கர்டசி கூட உனக்கு பணம் துப்பு இல்லையே. இதில் வந்து முதல்ல எனக்கு கடினமான நேரத்தில் ஆதரவு தெரிந்த தலைவர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நன்றியா. நீ அவங்களுடைய அடிமைடா. மேலே இருந்து உன்னை ஆட்டி வைக்கிறவனுக்கு அடிப்பேன், அவங்களுக்கு காவாடி தூக்குறவனு உன்னை காப்பாற்ற வந்துட்டானு வள்ளி கட்டாயமாக முன்னுக்கு ஓடி வந்துட்டு அரசு அவ்வளோ நன்மை செய்யுது, அவ்வளோ வேலையை விட்டுட்டு உன்னை பார்க்க வந்து தொண்டை செத்துருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்கு. இதில் என்ன தெரியுமா, முன்னே ஒரு மெசேஜ் போட்டிருந்தானுங்க ஃபேஸ்புக்கில், எலெக்ஷன் வரும்போது இவங்க என்ன வேண்டாலும் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஒரு ட்ரையல் பார்த்துருக்கானுங்க. அரசு வந்து இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்துட்டு இந்த மாதிரி எந்த வித அசம்பாதம் இனிமேல் நடக்காமல் காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் இருக்க மனிதாபிமானத்தையும் சகோதர தன்மையையும் அமைதியையும் காப்பாற்றணுன்றது தான் என்னோடய முதல் கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எச்சங்க வந்து என்ன வேண்டாலும் செய்வானுங்க. கண்ணு முன்னாடி எல்லாம் மயங்கி விழுந்து செத்துட்டான்னு தெரிஞ்சும் ஓடினான் பாரு பேடி பைய. இவங்களாம் ஒரு மனுஷன் அசிங்கமாக திட்டணும் போல இருக்குது. இதில் இவனாவே ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்ணா ஸ்டாண்டு தீவான் யமந்தனுக்கு ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு உங்கள் உயிரெடுத்து வரானா, உயிரெடுக்க வந்துட்டு வாரம் வரான் பாரு சனியம் முடிச்ச நாய். இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கழிச்சு கழுவி ஊற்றுறதுக்கு எவ்வளோ இருக்குது, இன்னும் ஊற்றிட்டே தான் இருப்போம்.